சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக தவேக தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் டில்லி புறப்பட்டு சென்றார். தாஜ் பேலஸ் நட்சத்திர ஓட்டலில் தங்கியுள்ள அவர் காலை 9:30 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார். கரூர் அருகே ஆளில்லாத ரயில்வே கிராசிங்கை கடந்த தனியார் கல்லூரி பஸ் மீது சரக்கு ரயில் மோதியது. இதில் 24 மாணவர்கள் காயமடைந்தனர். கரூரில் கல்லூரி பஸ் மீது ரயில் மோதிய சம்பவம் தனியார் ரயில் பாதையில் நடந்தது. அது தெற்கு ரயில்வே அதிகார வரம்பில் இல்லை என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை கன்னியாகுமரியிலிருந்து விரைவில் துவங்க உள்ளார். கடன், போதைப்பொருள், மதமாற்றம், ஊழல் மற்றும் ரவுடிகளின் அச்சுறுத்தல் ஆகியவற்றால் சீரழிந்துள்ள பஞ்சாபை மீட்க இரட்டை என்ஜின் ஆட்சி தேவை. எனவே பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என மத்திய அமைச்சர் அமித் ஷா பஞ்சாப் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்திய கப்பல்கள் கடந்து செல்ல ஈரான் அனுமதித்துள்ள நிலையில் ஷிவாலிக், நந்தாதேவி ஆகிய 2 இந்திய எல்பிஜி டேங்கர் கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்து இந்தியா நோக்கி பயணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது.